வணக்கம் நேயர்களே. ஃபீபாவின் இன்றைய காலை தியானத்திற்காக உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஃபீபா நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலே 1 சாமுவேல் 2வது அதிகாரம் 22 முதல் 25 வரைக்கும் உள்ள வசனங்களை நாம் தியானிக்கலாம். நான் அந்த வசனங்களை வாசிக்கிறேன். ஏலி மிகுந்த கிழவனாயிருந்தான். அவன் தன் குமாரர் இஸ்ரவேலுக்கெல்லாம் செய்கிற எல்லாவற்றையும் அவர்கள் ஆசரிப்பு கூடாரத்தின் வாசலில் கூட்டம் கூடுகிற ஸ்திரீகளோடே சயனிக்கிறதையும் கேள்விப்பட்டு அவர்களை நோக்கி, நீங்கள் இப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறது என்ன? இந்த ஜனங்கள் எல்லாரும் உங்கள் பொல்லாத நடக்கைகளை சொல்ல கேட்கிறேன். என் குமாரரே, வேண்டாம். நான் கேள்விப்படுகிற இந்த செய்தி நல்லதல்ல. கர்த்தருடைய ஜனங்கள் மீறி நடக்கிறதற்கு காரணமாயிருக்கிறீர்களே. மனுஷனுக்கு விரோதமாக மனுஷன் பாவம் செய்தால் நியாயாதிபதிகள் அதை தீர்ப்பார்கள். ஒருவன் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்வானேயாகில் அவனுக்காக விண்ணப்பம் செய்யத்தக்கவன் யார் என்றான். அவர்களோ தங்கள் தகப்பன் சொல்லை கேளாமற் போனார்கள். அவர்களை சங்கரிக்க கர்த்தர் சித்தமாயிருந்தார். எனக்கன்பான ஃபீபா நேயர்களே, ஆவிக்குரிய தேய்மானம் என்பது உடனடியாக சம்பவிப்பது இல்லை. அது கொஞ்சம் கொஞ்சமாக வருகின்ற ஒன்று. உயர்ந்த இடத்திலிருந்து திடீரென்று ஒருவன் விழுந்தால் அதை குறித்த உணர்வு அவனுக்கு வந்து அவன் உடனடியாக எழுந்து பழைய நிலைமைக்கு வந்துவிட முற்படுவான். ஆனால் பின்வாங்கி போகிற ஒருவன், ஆவிக்குரிய தேய்மானம் கொண்ட ஒருவன், கொஞ்சம் கொஞ்சமாக தான் இருக்க வேண்டிய உன்னத நிலையிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக தரம் தாழ்ந்து பாவம் செய்து தேவனை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக விலகி போய் கடைசியிலே ஆண்டவரை விட்டு தூரமாய் போய் துணிகரமான பாவத்துக்குள்ளே சிக்கிக்கொள்ளக்கூடிய அபாயம் உண்டு. அதைத்தான் இந்த ஓப்னியும் பினகாசும் செய்கிறார்கள். பாவத்தில் சிறிது சிறிதாக நுழைந்த அவர்கள் பயங்கரமான பாவத்தில் விழுந்து விடுகின்றனர். இல்லை, துணிந்து ஈடுபடுகின்றனர். எந்த ஒரு மனிதன் தேவனை விட்டும் அவரது வழிகளை விட்டும் தடம் மாறி செல்கிறானோ அவனுக்கு கொடுக்கப்படும் ஆவிக்குரிய அல்லது தேவ பக்திக்கு ஏதுவான ஆலோசனைகளும் கூட அர்த்தமற்றதாக போய்விடும். 24வது வசனத்திலே அவர்களுடைய தகப்பனாகிய ஏலி ஒரு நல்ல ஆலோசனையை கொடுக்கிறார். ஆனால் அதை குறித்து அவர்கள் சிந்தித்ததாக நாம் இங்கே காண்பதில்லை. யார் இந்த ஆலோசனையை கொடுக்கிறார் என்ற சிந்தனை கூட இன்றி மந்தமாகிவிட்டனர். பாவம் மனிதனின் பார்வையை, எண்ணங்களை, சிந்தனைகளை கொஞ்சம் கொஞ்சமாக மந்தமாக்கி விடுகிறது. இங்கு ஏலியும் கூட தவறு செய்கிறார். துவக்கத்திலேயே அவர்களது தவறுகளை தட்டி கேட்காதபடியினால், சுட்டி காட்டாதபடியினால் அவர்களது மனம் கடினமாகி விடுகிறது என்பதை நாம் பார்க்கிறோம். 29வது வசனத்திலே ஒரு தீர்க்கதரிசி அல்லது தேவனுடைய மனுஷன் வந்து தேவனது வார்த்தையை சொல்லுகிறான். அதிலே பாருங்கள், என் வாசஸ்தலத்திலே செலுத்தும்படி நான் கட்டளையிட்ட என் பலியையும் என் காணிக்கையையும் நீங்கள் உதைப்பானேன். என் ஜனமாகி இஸ்ரவேலின் காணிக்கைகளிலெல்லாம் பிரதானமானவைகளை கொண்டு உங்களை கொழுக்க பண்ணும்படிக்கு நீ என்னை பார்க்கிலும் உன் குமாரரை மதிப்பானேன் என்கிறார். ஏலியினிடத்தில் வருகிற கடினமான வார்த்தை, தேவ வார்த்தை, நீ என்னை விட உன்னுடைய குமாரரை அதிகமாக மதிக்கிறாய். என்ன ஒரு பயங்கரமான வார்த்தை பாருங்கள். சில வேளைகளிலே ஏலி தன்னுடைய மனதிலே தேவனை காட்டிலும் தன்னுடைய பிள்ளைகளுக்கு முக்கியமான ஸ்தானத்தை கொடுத்து விட்டார் போலும். அதை தேவனது வார்த்தை சுட்டி காட்டுகிறது. கர்த்தரை காட்டிலும் தன் குமாரரை அதிகம் மதித்திருந்தபடியால் தேவனது வார்த்தை நியாய தீர்ப்பாக வருகிறது. அந்த நியாய தீர்ப்பு பயங்கரமான ஒரு நியாய தீர்ப்பாக அவர்கள் பேரிலே விழுகிறது. அவர்கள் மரித்து போகிறார்கள். ஏலியும் மரித்து போகிறார். எனக்கன்பான ஃபீபா நேயர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே தேவ ஆலோசனையை கேட்க நமக்கு மனமுண்டா? நல்ல ஆவிக்குரிய மனிதர் நம்முடைய வாழ்க்கையை சுட்டி காட்டும் போது, நான் நன்றாகத்தானே இருக்கிறேன், இவர் ஏன் என்னை பற்றி பேசுகிறார், இவர் பேசுவதற்கு இவருக்கு இது தகுதி இருக்கிறதா என்றெல்லாம் நாம் எண்ண ஆரம்பிக்கிறோம். நம்மை குறித்தும் நம்முடைய பிள்ளைகளை குறித்தும் யாராவது சுட்டி காட்டினால் தேவனது வேதத்தின் வெளிச்சத்திலே அதை சீர்தூக்கி பார்த்து, ஒருவேளை நம்முடைய பிள்ளைகள் தவறு செய்தால் புத்திமதி கூற வேண்டும். நாம் தவறிப்போனால் மன்னிப்பு கேட்டு ஆண்டவரிடத்திலே ஒப்புரவாக வேண்டும். அதை விட்டுவிட்டு நம்முடைய காரியங்களை நியாயப்படுத்த முற்பட்டால் நியாய தீர்ப்பு நம் பேரிலே விழும் என்பதிலே சந்தேகமில்லை. எனக்கன்பான ஃபீபா நேயர்களே,
நம்முடைய வாழ்க்கையை சீர்தூக்கி பார்ப்போம், தேவ ஆலோசனைகளை மதிப்போம். மூத்த ஆவிக்குரிய மக்களுடைய ஆலோசனை நமக்கு ஏற்றதாக இருக்கட்டும். வயது சென்றவர்கள் தானே, அவர்களுக்கு என்ன தெரியும் என்ற எண்ணம் இல்லாதபடி தேவன் அவர்கள் மூலமாக பேசுகிறார் என்று எடுத்துக்கொண்டு மனம் திரும்புவோம். நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக திகழட்டும். இன்றைய காலை தியானத்தில் பங்கேற்றமைக்காக நன்றி. உங்களது கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளவோ மேலும் விவரங்கள் அறிந்து கொள்ளவோ 9458585042 என்ற எண்ணிற்கோ அல்லது info@fibaonline.org தொடர்பு கொள்ளவும். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.